திவ்யா எனக்கு கால் பண்றா. தேனீஸ்வரன்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் நைட் கண்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறேன். அவளுக்கு படபடன்னு ஆயிடுச்சு, வாந்தி வர்றது, நடக்க முடியல. என் வண்டியிலே கூட்டு போனேன். ஜிஹெச்ல போய் சொல்றா ஓப்பன்ல என்னன்னா எனக்கு இந்த வியாதி இருக்கா. வித்வுட் ட்ரெஸ்ல வந்து அதில் பார்க்குற செல்வராணி திருச்சி சாதனாவோட பார்க்குறேன். எதுக்கு வச்சிருக்கேன்னா சப்போஸ் எனக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் அது காட்டிட்டு இது பண்ணுவேன்ல. இந்த மாதிரிலாம் அவங்க பண்றாங்க. கை அமுக்கிறது, கால் அமுக்கிறது, டீ பாதி பாதி குடிக்கிறது, சாப்பாடு ஷேர் பண்ணுறது. அப்போ நமக்கு சந்தேகம் வருமா? போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் அவ கூட ஆடின பாடுறது வந்து 4 பேட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கா. ஸோ எத்தனை வேஷம் இருக்கு. அட்வான்ஸ் வாங்கணும். நான் வந்து அந்த பசங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் கண்டென்ட் பண்ணணும். யூடியூப்ல காசு பத்தல, ஃபேஸ்புக்ல பத்தல, இந்த மாதிரி அவ உடம்பு வித்தாலும் அவளுக்கு பத்தல. அடுத்தவங்கள வச்சுட்டு பண்ணலாம். இதெல்லாம் ஒரு காசே கிடையாது. நீங்கள் இப்போல்லாம் வீடியோக்கு நீ இல்லாத வேலை நீ சேலமணியை உள்ளே கொண்டு போய் நீ பண்ணிட்டு இருக்கிற. எத்தனை நாளைக்கு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நாங்கள் உள்ளே போயிட்டோம்னா ஜெயந்தாரா தூக்கிடு. கார்த்தியும் மிரட்டல் வந்திருக்கு. எப்படிதான் கை கால் வெட்டுறது, கொலை பண்ணுறதுக்கு. அப்போ தான் அவனுக்கு சூடு சொரணா வருது. லாயருக்கு சில விஷயங்கள் தெரியலன்னா அவளுக்கு தெரியுது. அவள் ஓப்பன் டாக்ல சொல்கிறாள் அரெஸ்ட் பண்ணுவாங்களா, என் லாயர் இருக்கான், 10,000 நாய் மாதிரி போட்டேன்னா எனக்கு வேலை முடிச்சுட்டு போகிறேன். போலீஸ்கார காசு வாங்குவாங்களே. மக்கள் பார்வை சித்ரா மேடம்க்கு மட்டும் தான் பயப்படுவான், வேற யாருக்கும் பயப்பட மாட்டா. சொல்லி தேனீஸ்வரன் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எடுத்தோல கண்டென்ட் அது பிரைவேட்ல போடுறா, மேடம் பாக்குறாங்கடா, பிரச்சனையோடா, நான் உள்ள போயிடா. இந்த வீடியோவே மக்கள் பார்வை சித்ரா தான் எடுக்க சொன்னாங்க. இல்ல எனக்கு தெரியாது. இன்னும் குழந்தை மேல கை வச்சால அவளை சிறப்பால அடிக்கணுமா இல்லையா? என்ன தைரியத்துல இதெல்லாம் பண்றாங்க? அவங்க பின்னாடி யார் இருக்கா? அவங்க அம்மா தான் மெயின் காரணம். ஸோ திவ்யாவோட வேலை என்ன தெரியுமா? நான் மட்டும் உள்ள போக கூடாது. சிக்கா, சூர்யா, ரவுடி பேபி, சித்ரா, அத்தனை பேர் உள்ள போடணும். சிவகாசி, ஜெயந்தாரா, திவ்யா கள்ளச்சி இன்னைக்கு வந்து எல்லா நியூஸ்லேயுமே அவங்கள பற்றியான நிறைய தகவல்கள், அவங்க வந்து அரெஸ்ட் ஆகிருக்காங்க, அவங்கள பற்றியான செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களோட இன்ஸ்டா ஐடியில் திவ்யா கள்ளச்சியோட நீங்கள் ரொம்ப நெருக்கமாக ஒரு ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கிறத பார்க்க முடியுது. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திவ்யா எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. இது எப்படி எனக்கு லிங்க் ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு ஃபிலிம் ஆர்டிஸ்ட் தான். ஸோ என்னோட பேஷன் தான் இது. அப்படி சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் கூப்பிடுவாங்க, அவங்க கூட நான் கண்டென்ட் பண்ணும் அப்படி சொல்லி தான் எனக்கு சேலம் மணி வந்தார். அதுக்கும் போதே காத்து கருக்கலை கூட நாங்கள் ராஜ் டிவி அந்த மாதிரிலாம் நடிச்சுட்டு அப்படியே அவங்கள்ட்ட வாங்கி சில கண்டென்ட்லாம் பண்ணோம். ப்ரெசென்ட் அவங்க கூட நான் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அடுத்தடுத்த இதில். ஆனால் சேலம் மணி கூட வந்து நான் பர்சனல், அவங்க கூப்பிட்டாங்க பர்சனல், அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டில் தங்கி அவங்க அம்மா மூலயமா நாங்கள் எல்லாமே கண்டென்ட் போட்ட பொண்ணு தான். அங்கே வந்து திடீர்னு என்ன பண்ணுறா, திவ்யா வீடியோ காலில் பேசுகிறா. யார்? சேலம் பண்ணி அவங்க அம்மா கூட 2 பேர். பாரு யார் வந்திருக்காங்க சொல்லி என்னை காட்டுறாங்க. ஜெயந்தாரா, ஹாய் மேடம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கண்டென்ட் பண்ணலாம் சொல்லி இதோட முடியுது. அப்புறம் 1 மாதம் கழிச்சு அவள் திடீர்னு எனக்கு கால் பண்ணுறா. இந்த மாதிரி நான் தேனீஸ்வரன்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் நைட் கண்டென்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறேன். திடீர்னு சொன்னா நான் வந்துட்டே இருக்கிறேன் சொல்லி. நான் சொன்னேன் ஓகே வாங்க, கேர்ள் தானே, ஆஃபீஸில் தங்கிக்கலாம் இல்லைன்னா என்னோட வீட்டில் தங்கிக்கலாம் அப்படி தான் சொல்லிட்டு. ஸோ அவள் வந்ததுக்கப்புறம் நேராக ஒரு 1:30 மணிக்கு வந்தா. நேராக ஆஃபீஸில் தங்க வச்சேன். நான் ஒரு கண்டிஷன் போடுறான் எனக்கு, இந்த மாதிரி சேலமணிக்கும் சொல்லாத நான் வந்தது, அவன் வளரக்கூடாது, நாசமாக ஆகணும் சொல்லி கான்செப்ட். எனக்கு அப்பயே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்மளும் ஒரு இப்போதான் வளர்றோம், எல்லா கூட இருந்தால் தான் நம்மளும் வளருவோம். அவங்கள்ட்ட சில டெக்னீஷியல் கற்றுக்கலாம். ஏன்னா யூடியூப், இன்ஸ்டா பற்றி தெரிஞ்சால் போதாது, அதில் பேண்ட் இருக்கும், ரிப்போர்ட் இருக்கும், அது கற்றுக்கலாம் தான் நான் கூப்பிட்டது. ப்ராக்டிக்கல் தான் மஸ்ட்டு சொல்லி அப்படியே கூப்பிட்டது. ஆனால் இவட நோக்கம் அப்படி கிடையாது, கண்டென்ட் பண்ணும் இதில் நிறைய நோக்கம் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தவ அவளுக்கு அந்த வியாதி இருக்குது, அதுக்கு தான் இங்கே வந்திருக்கா. அந்த நாள் வரும்போது ஃபுல்லாக அழுறா. என்ன சொல்கிறான்னா, எனக்கு இவங்க ஏமாத்துறாங்க, அவங்க ஏமாத்துறாங்க, தேனீஸ்வரன் ஏமாத்துறா, விஜய் ஏமாத்துறா, சங்கர் ஏமாத்துறா, ஒரு பொண்ணு இப்போ கன்சீவாக இருக்கா, அவள் எப்படி கன்சீவ் ஆகலாம், அவன் ஹஸ்பண்ட்க்கு நானும் ஆயிட்டு காட்டுறேன் இப்படி சொல்லி அழுறா, புலம்புறா. எனக்கு வந்து புரியல. இன்னும் அவள்கிட்ட சமாதானம் பண்ணுறக்கே ஒரு 6-7 hours ஆச்சு. ஆனால் அவள் லவுட் ஸ்பீக்கர்லாம் பேச வைக்கிறா, யார் பர்சன் பேசுகிறாங்க எல்லாமே. அப்புறம் என்கிட்ட பேசுகிறாங்க, திட்டுறாங்க, ஒரு பைத்தியம், அப்படிதான் செய்வா பண்ணிட்டு குடிக்கு எடுத்துருவா, நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க சொல்கிறாங்க. அது பார்த்து அவள் சிரிக்கிறா. அப்புறம் என்னட்ட சில வீடியோஸ்லாம் காட்டுறா, இந்த மாதிரிலாம் இருக்குது, அதான் இப்போ போயிட்டே இருக்குது,
விதவுட் ட்ரெஸ்ல வந்து அதில் பார்க்குற செல்வராணியோடது பார்க்குறேன், திருச்சி சாதனாவோட பார்க்குறேன், எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. நான் அதோட எனக்கு முடியல. வீடியோ அப்படிங்கிறதுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது வித்தவுட் ட்ரெஸ். அது கான்செப்ட் எப்படி நான் இவளோடது இப்போ வீடியோஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறா, பழகிக்கிறா, பேசிக்கிறா. அது வீடியோ எப்படி வந்ததா, அவங்க கொடுத்தாங்களா, இவங்க எடுத்து எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு குரூப் வச்சுக்கிறாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஏன் எப்படி ஒரு அசிங்கமான விஷயம் தானே. நான் வந்து அவேர்னஸ், நான் ஒரு போராளி. ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத காட்டாத சொல்லி 2 வீடியோவில் ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லை இது எதுக்கு வச்சுருக்கேன்னா, சப்போஸ் எனக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் அது காட்டிட்டு இது பண்ணுவேன்ல, இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அவள் ஸ்டார்ட் டு பண்ணிக்கிறா, ஃபைனல் எண்டு இது பண்ணிக்கிறா. இப்போ சித்ரா மேடம் எப்படி நீ தான் பண்ண தப்பு அந்த மாதிரி பழி போட்டுட்டு போயிட்டே இருப்பா. இது எனக்கு பழகுனக்கு அப்புறம் தெரியும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீ ஃப்ரெண்ட், இப்போ நீங்க சொன்னதா ஃப்ரெண்டு இல்லை நம்ம பார்வைக்கு பார்க்குறப்ப நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக எங்கேயோ ட்ராவல் போகிற மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப சரி 2 பேரும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவில் இருக்கீங்கன்னு தானே நம்ம பார்க்கும்போது தோணும். அப்படி பார்த்தீங்கன்னா நான் எத்தனை பேர்ட்ட அப்படி டான்ஸ் ஆடிருக்கேன், பாடியிருக்கேன். அப்படிலாம் கணக்கில் வராது. இவோட கேரக்டர் எப்படின்னா, இப்போ நம்ம உட்கார்றோம்ல, இப்போ நம்ம ப்ரொஃபஷனாக பேசுகிறோம், அவள் அப்படி பேச மாட்டா, கீழே உட்காந்துருவா. ஏதோ நம்ம வீட்டில் ஏதோ 10 வருஷம் பழகின மாதிரி அவள் பழகுவா. அப்போ நமக்கு எப்படி தோணும், சரி நம்ம வீட்டு புள்ள தான், ஒரு பெண் தானே அப்படி சொல்லி போயாச்சு. ஆனால் அவளோட கான்செப்ட் அப்படி கிடையாது. அவள் நம்ம விஷயம் வீட்டில் வாங்கணும். இப்போ நான் என் ஹஸ்பண்ட் பிரிஞ்சு தான் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாரு. அது இல்லீகல்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். கோர்ட் கேஸ் 5 எஃப்ஐஆர் கொடுத்தாச்சு. போன வாரம் ஒரு எஃப்ஐஆர் நடந்திருக்கு. அவங்க 2 பேர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, ஹஸ்பண்டோட வப்பாட்டி. ஸோ ஆன்லைனில் தான் இந்த மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது. இந்த மாதிரி சில விஷயங்கள் அவளுக்கும் கேட்சப் பண்ணுறா. ஓ இவ வந்து கஷ்டப்படுறா புருஷன் இல்லாமல். நான் வெல் செட்டில், மணி ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் நமக்கு உறவுகள் ரிலேஷன்ஷிப் தேவைப்படுதுல, அப்படி நினச்சி தான் உள்ளே நுழைஞ்சிருக்கா. நான் இதோட ஸ்டடி பண்ண எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தான் சின்ன குழந்தைங்க வந்து இது பண்ணுவான். ஏன்னா அது அங்கே அனுப்புறதுக்கு, பைசா earn பண்ணுறதுக்கு. வயசானவங்கள்ட்ட நடிக்கிறதுக்குன்னு அவங்க வீடு சாப்பாடு வெல் செட்டிலாக இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட பண்ணுறதுக்கு. எங்களை மாதிரி பெண்களை என்ன பண்ணுவான்னா உடம்பு யூஸ் பண்ணுறதுக்கு. அது அவ கூட நல்லா 10 நாள் இருந்த பொண்ணு தான். நல்லா போகிறது, குற்றால போட, பாடுறது. நான் சொல்லுவேன், நானும் அந்த மாதிரி சாரி கேட்டுட்டா, வேணா நீ மாடல் ட்ரெஸ்ல இரு. அவள் சொல்கிற கான்செப்டை நான் பண்ணணும். என்னோட தங்கச்சி மாதிரி பழகுற மாதிரி பழகினேன். எல்லாமே கை அமுக்கிறது, கால் அமுக்கிறது, டீ பாதி குடிக்கிறது, சாப்பாடு ஷேர் பண்ணுறது. அப்போ நமக்கு சந்தேகம் வருமா? போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் அவள் கூட ஆடின பாடுறது வந்து 4 பேட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கா. ஸோ எத்தனை வேஷம் இருக்கு. நான் அட்வான்ஸ் வாங்கணும். நான் வந்து அந்த பசங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் கண்டென்ட் பண்ணணும். ஏன்னா ட்ரெண்ட் ஆயிடுவேன்ல. அவ ட்ரெண்ட் ஆயிட்டா அவளுக்கு எத்தனை பேட்ட ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன் மாதிரி இல்லையா? என் கூட ஹஸ்பண்டே 17 வருஷம் இருந்தவனே ஏமாத்திட்டு போனவன் இவோ 10 நாள் வந்தா எனக்கு எப்படி தெரியும்? அது 10 நாளுக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. அவளை வந்து நான் சந்திக்கணும், கார்த்தியை நான் சந்திக்கணும். கோர்ட் வாசல்ல இருந்து இப்ப கோர்ட்லயே நிக்க போறா அவ. ஸோ எப்படி இது எனக்கு தெரியும், கடவுளோட இதுதான். அவன் என்ன கர்மா பண்ணியிருக்கா அதுதான் நடந்திருக்கு. ஸோ அந்த கோர்ட் வாசல்ந்து வரும்போது ஒரு வீடியோஸ் போகிறவங்க வரவங்க கை கொடுக்குறான் ஃபோட்டோ, அதே மாதிரி நடந்து ஒரு வீட்டுக்கு போயாச்சு. யார் வீட்டுக்கு? கார்த்தியோட அக்கா புருஷன் அவங்க எல்லாம் ஒரு அந்த ஊரில் இருக்காங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க. அங்கே தான் என்னோட பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட்னா, இப்போ இங்கெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டோம். இவ சொல்கிறாக்குமா கார்த்தி கூட பண்ணலாம், நிறைய வியூஸ் வாங்கலாம். அவளுக்கு மெயின் என்ன தெரியுமா? காசு. அந்த வியூஸ் வரணும். யாருன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு நோக்கம் என்ன தெரியுமா? அவள் முன்னாடி வேஷம் போடுறா, பின்னாடி ஒன்று இருக்குது, நடுவில் ஒன்று போகுது. ஏன்னா அவளுக்கு யூடியூப்பில் காசு பத்தலை, ஃபேஸ்புக்கில் பத்தலை. இந்த மாதிரி அவள் உடம்பு விற்றாலும் அவளுக்கு பத்தலை. அடுத்தவங்கள வச்சுட்டு பண்ணலாம் ஒரு போயிட்டா காசோட இதுக்கா. ஏன்னா அவளுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்கல்ல. அவள் மொகரையோ ஆளு இருந்த பொண்ணு தான். அங்கேயே பிரச்சனை பண்ண வந்தா. படிச்சிருக்கா சொல்கிறேன், இந்த வேலை பண்ணலாம், அசிங்கமாக இருக்கு எனக்கு. ஸோ அங்கே இந்த கண்டென்ட்காக தான் நாங்கள் எல்லாம் வந்தது. நல்லா தான் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் சில டைம் என்ன சொல்வா, கார்த்தி கூட பண்ணாத, சேட்டம் கார்த்தி கூட பண்ணு சொல்வா. எனக்கு அங்கே பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரூம் இருக்குது, ஹாலு, கார்த்தியும் திவ்யா படுக்கிறாங்க. கீழே அவங்க அக்கா, அவங்க ஹஸ்பண்ட், நான் உள்ள அவங்களோட குழந்தையோட படுக்கிறேன். எனக்கு இது பிடிக்கல. நான் கேட்குறேன். ஆனால் கார்த்தியும் அவங்க அக்கா நைட் வெளியே போயிடுறாங்க. திவ்யா வந்து எவ்ரி நைட் வெளியே அழிஞ்சிட்டே இருப்பாள். மல்லிப்பூ அவ்வளோ அந்த பிளாஸ்டிக் பூ வச்சுட்டு அழிஞ்சிட்டே இருப்பாள். நான் என்கிட்ட சொல்வா திவ்யா, அந்த மாதிரி அவங்க அக்காவுக்கும் அவங்க தம்பிக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குமா என்கிட்ட காலையில் கேட்பா. கார்த்திட்ட நான் பர்சனலாக கேட்கும்போது, இல்லை அவள் செக்ஸ் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறா, இது பண்ணு அது பண்ணு, எனக்கு அது பிடிக்கல அப்படி கார்த்தி சொல்லுவாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன். எனக்குன்னா அவங்க அக்கா மேலே கோவம். யார் வீட்டில் இப்படி விடுவாங்களா? மேலே படுக்கிறாங்க, கீழே இது இருக்கு, எவ்வளோ அசிங்கமான. அது குழந்தைங்களும் உள்ளே இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி அங்கே எப்போவுமே சுற்றி குழந்தைங்களும் இருந்ததா இருப்பாங்க. ஸோ இவரோட எப்படி தெரியும் முத்த கொடுப்பா, வரியா நான் சாப்பாடு தரேன் அப்படி முத்த கொடுத்துட்டு நான் பிளாக்மெயில் பண்ணுறது. நான் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இந்த சின்ன குழந்தைங்கள அவர் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அப்பயே தெரியும். நான் கேட்டேன், திவ்யாட்ட கேட்டேன், உனக்கு எல்லாம் தேவடியா சொல்கிறாங்க அப்படி சொன்னா சிரிக்கிறான். சொல்லுவாங்க அப்போ தான் நம்ம ட்ரெண்ட் ஆக முடியும் அப்படி சொல்கிறான். ஏன்னா நான் டிக்டாக் செலிப்ரிட்டியில் அப்படி சொல்லுவான். எனக்கு இரிட்டேட்டாக இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லுவாள் அடிக்கடி, இங்கே பாரு ஜெயந்தாரா, நான் யூடியூபர்லாம் பயங்கரமாக நான் நினச்சா வளர வைப்பேன். நான் இதுவும் கீழே போடணும்னு நினச்சாலும் என்னால் முடியும், பார்க்குறியா? ஏன்னா இது நடந்திருக்கு ப்ரூஃப். எப்படின்னா நான் எதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை உள்ள நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் இதில் இன்வால்வ் இருக்காங்க. ஆனால் வர மாட்டுறாங்க. ஏன் தெரியல. வரணும்ல, வந்தால் தானே இவரோட தண்டவாளம் உடனே தெரியும். ஏன் நான் எதுக்கு வந்தேன்னா நான் இந்த மாதிரி என்ன ஃபர்ஸ்ட் நைட் கண்டென்ட் பண்ண சொல்லலாம். ஏன்னா வந்து 4 பேர் உன்னை பார்த்துருக்காங்க, அட்வான்ஸ் நான் வாங்கிட்டேன். 4 பேர் பார்த்தாங்க, அட்வான்ஸ் புரியல. நான் சொன்னேன் நல்ல அவேர்னஸ் கண்டென்ட்னா சொல்லு, நம்ம பண்ணலாம் சொல்லிட்டு. இல்லை ஃபர்ஸ்ட் நைட் பண்ணு, நீ சூப்பராக இருக்க, நீ அப்படி பண்ணாதான் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம். இப்போ இல்லைன்னா தெரியுது அவளோட இது யாரும் வரல சொல்லி அடுத்த சேல் பண்ணுறா. நான் விலகிட்டேன். இந்த மாதிரி எல்லாமே பிளாக் கார்த்தியோட எல்லாமே பிளாக் பண்ணிட்டேன். பண்ணோடனே அவள் ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு சேலஞ்ச் விட்றா. என்னன்னா நீ வரிக்கு வருவ எப்படின்னா எங்கள் அம்மா கூட எங்கள் அண்ணா கூடலாம் செல்ஃபி எடுத்தா. வீட்டுக்கு வந்தால் செல்ஃபி எடுப்போமா இல்லையா? எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம், ஆஃபீஸில் தங்குவோம். ஏன்னா எப்போவுமே அவள் ஃபோனில் இருப்பா, வீட்டில் டிஸ்டர்ப் ஆகும். எனக்கு ஓன் ஆஃபீஸ் இருக்குது, கட்சி ஆஃபீஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அவளுக்கு சப்போர்ட் பண்ண என்னன்னா நீ நல்ல வழிக்கு போ சொல்லிடுதா. இவ இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணும்போது எனக்கு பிடிக்கல. அப்போ இந்த மாதிரி அசிங்கமான இப்போ வீடியோ இருக்குது அவளோட இதில் வந்து எங்கள் அம்மாவை எப்படி போட்டிருக்கா. எங்கள் அம்மா மிஸ் ஆயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க. எனக்கு நேற்று வரைக்கும் ஃபோன் வருது, உங்கள் அம்மா கடிச்சிட்டாங்க இல்லை எப்படி இருக்கும். எனக்கு அவள் பேசின ஆடியோ இருக்குது. நீ சேலம் பண்ணி உள்ளே விட்டல, நீ எவ்வளோ நாள் நான் வீடியோ போடுறேன் நான் பார்க்குறேன். நிறையலாம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி மிரட்டுறது. அப்புறம் எல்லா பேர் என்ன நினைப்பாங்க, நான் தப்பான அப்போ அப்பட்ட நான் பயந்துருவேன்னு நினச்சேன். நான் பயப்படுற ஆளே கிடையாது. நான் 44 ஏஜ். எனக்கு நீ சின்ன பிள்ளைன்னா என்னை ஏமாத்த, சின்ன பிள்ளை இப்போ ஏமாந்து தானே போயிருக்காங்க. நான் தெளிவான பொண்ணு, நான் லைஃப் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு பையன் இருக்கா 19 வயசு. நான் எதுக்கு அப்படியே பண்ணோன்னா ஓ மூலியமாக எதுக்கு நான் போகணும்? அதுவும் அந்த மாதிரி நான் வரல. நான் போராளியாக இருக்கேன். நான் சில விஷயங்கள் வந்து ஃபிலிம் ஆர்டிஸ்டாக இருக்கேன், ப்ரொஃபஷனலாக இருக்கேன். உனக்கு வந்து ஒரு நல்ல வழிக்காக காட்ட போகும்போது என்ன பண்ணிட்டானா இவ என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். என்னன்னா அதான் ஜிஹெச் கூட்டு போனேன், அவளுக்கு உடம்பு சரியில்லை, பேம்பர் வாங்கி கொடுத்தேன் எல்லாமே. அங்கே ஜிஹெச்சில் போய் சொல்கிறா ஓப்பனாக என்னன்னா எனக்கு இந்த வியாதி இருக்கா. நான் அங்கே போகும்போது டெஸ்ட் பண்ணேன் சார், அவளுக்கு படப்படன்னு ஆயிடுச்சு, வாந்தி வர்றது, நடக்க முடியல. என் வண்டியிலே கூட்டு போனேன். அங்கே டெஸ்ட் பண்ண இந்த வார்த்தை சொல்லணும். நர்ஸ் என்ன சொன்னாங்க, 3 நாள் கழிச்சு தான் ரிப்போர்ட் வரும், ஜிஹெச்சில் சொல்லிட்டாங்க. எல்லா டெஸ்ட்டு அவள் வாயை திறந்து அவளே சொல்கிறா, நானும் சொல்ல. அப்புறம் அந்த நர்ஸ் மேலே கீழே என்ன பார்க்குறாங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி கூட்டு போனால் அவங்கள எப்படி பார்ப்பாங்க? எங்கள் ஊரில் கூட்டு போய் அப்படி பார்க்கறது சரி. ஏன் உன் ஊரில் பார்த்துருக்கலாம்ல நீனு? அவளோட நோக்கம் என்ன பார்த்தீங்களா? என்னை வச்சுட்டு போய்க்கலாம். ஏன்னா கார்த்தி சொன்னானா நீ டெஸ்ட் பண்ணு, உனக்கு இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா அவள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கா. அவள் ஓப்பனாக சொல்கிறா, இது பண்ணா, அது பிடிச்சா, இது செஞ்சா, இது போடலை, அது போடல, ஓப்பனாக பேசுகிறாளே அவள். அப்போ வந்து நாங்கள் பேசும்போது 3 நாள் கழிச்சு அவள் ஊர் போயிட்டா. போனோடனே நேராக அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி டெஸ்ட் வந்துடுச்சா கேட்டு. ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மலையில் போய் அவளுக்காக நான் கொண்டு வரேன் ரிப்போர்ட்னா இந்த ஸ்லிப் தான் கொடுத்தாங்க. அவங்க ஒரேடியாக சொல்லிட்டாங்க, இல்லை இந்த சம்திங் இது இருக்குது, நீங்கள் திவ்யானா சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன், இல்லைன்னா இந்த ஸ்லிப் அவங்க அடிச்சுட்டு அங்கே லோக்கலில் பார்க்க சொன்னாங்க. ஏன்னா வந்து அவங்க செகண்ட் டைம் வரணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணு வரல, அவளுக்கு டவுட் இருந்துச்சா இல்லையா தெரியல. அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி. பட் ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவாக வந்ததுனால தான் அவங்க நம்ம சொல்லக்கூடாது, தப்பாயிரும்ல. ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் 4-5 வாட்டி நான் டெஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கிறது தான் இப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஸோ அவள் அங்கே கேட்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் எங்கள் ஊரில் பேச மாட்டோம், நாங்கள் பேசினா யாரும் நிற்கவே மாட்டாங்க. ஸோ அவள் ஓப்பனாக பேசுகிறா, அவளோட விஷயத்துக்கு தான் அவள் வந்தா. அதை நீங்கள் வேற யார்கிட்டயா ஷேர் பண்ணீங்களா? சக யூடியூபர் யார்கிட்டையுமே சொல்லலை, வாயே திறக்கல அதை பற்றி. இது வந்து என்ன பண்ணால இப்படி, அதுக்கப்புறம் தான் சொன்னேன் எல்லாம் கொஞ்சம் பி கேர்ஃபுல். வந்தால் அவ்வளோதான், தொட்டிக்கோ இதாயிரும் அதாயிரும் சொல்லிட்டு. நான் வந்து ஆக்சுவலி சொல்லக்கூடாது. அது ஒரு விஷயம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சொல்லவே கூடாது, சொல்லாது க்ரைம் தான். ஸோ அது தெரிய சொல்ல அமைதியாகிடுனேன். அவள்கிட்ட டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு தெரியாத மாதிரி. பட் இவ எல்லா இடத்துல சுற்றுறா, அப்புறம் எல்லாருக்கும் பரவும்ல. ஸோ இது போடுவோம், இது பாட்டு ஸ்லிப்பில் இருக்குது, அதை அவள் தான் செக் பண்ணும் எல்லாமே. இங்கே ஒரு எனக்கு ரொம்ப டவுட் என்ன தெரியுமா, இந்த ஆகாஷ் ஒரு பையன் இருக்கான். ஆக்சுவலி அவனோட கான்செப்ட் எப்படின்னா, திவ்யாவும் ஆகாஷ் உள்ளே போயிட்டாங்கன்னா ஏனே வந்து தூக்குறது, அடுத்த வெளியே வந்து என்னை தூக்குறது. நான் அதுக்காக எவ்வளோ வந்து பேசுகிறேன். எனக்கு பயம்தான், எனக்கு என் பையன் இருக்க, எனக்கு உயிருக்கு பயம்தான். இதுதான்
ஏன்னா ஆகாஷ் இதில் ஏன் கூட்டு வரல தெரியல. ஏன்னா அந்த பையனும் திவ்யா ரொம்ப க்ளோஸாக அந்த ஆடியோ வீடியோ எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சேலமணியை கொள்றதுக்கு, ஏன்னா நான் சேலமணி கூட கார்த்திக் கூட ஒரு அவேர்னஸ் நிறைய வீடியோஸ் போட்டும் நல்லா ஆடணும் நாங்கள். அதுவும் அது அவளுக்கு பிடிக்கல, அவள் மிரட்டுறா. சேலமணியை கொள்றதுக்கு சொன்னோன்னே அவள் போயிட்டான். செகண்ட் வந்து இந்த மாதிரி நாங்கள் உள்ளே போயிட்டோன்னா ஜெயந்தாரா தூக்கிடு, எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை. இல்ல நீங்க தூக்கிரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒருவேளை டீம்ல இருந்து தூக்குறதா இல்ல ஆளையே முடிக்கிறதா சொல்றீங்களா? இது கொலை மிரட்டல்ல. அதுதான் நான் சொல்லி கொலம்புற ஸ்டேஷன்ல சொல்றேன், எல்லாட்டா சொல்றேன். அப்பதான் சித்ரா மேடம் உள்ள வராங்க. எனக்கு இது போலீஸ்காரவங்க அன்னைக்கு கரெக்டான ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா நான் அழுதுக்கு புலம்புனதுக்கு அப்போ எனக்கு எவ்வளோ ஆபத்து இருந்திருக்கா. தேவையில்லாத வேலை எனக்கு இது. சரி, இப்போ மிரட்டல் எல்லாம் நடக்குது, இதுல மக்கள் பார்வை சித்ரா உள்ள வர்றாங்களா? இதுக்கு ஒன்று இருக்கு, சேலமணி மொதையா, செகண்ட் நானா, கார்த்திக் இதெல்லாம் தெரியும். கார்த்தியும் மிரட்டல் வந்திருக்கு, எப்படிதான் கை கால் வெட்டுறது கொலை பண்றதுக்கு. அப்போதான் அவனுக்கு சூடு சொரணம் வருது. ஏன் சேலமணி பண்ணும்போது சூடு சொரணம் வரலையா, இல்லை எனக்கு இது பண்ணும்போது சூடு சொரணம் வரலையா? அப்புறம் அவனுக்கு வலிக்கும் போது தான் அவன் வருவானா? அந்த குற்றம் செஞ்ச கான்சியஸே இல்லாம நான் ஜாலியாக தான் இருக்கேன், நான் முன்னாடியை விட இப்போ ஜாலியாக தான் இருக்கேன்னு ரொம்ப மேம்போக்காக தான் பேசுகிறாங்க. அவன் அந்த அளவுக்கு அதாவது நம்ம பயப்படுற அளவுக்கான நபரான்னு கேட்குறேன். சார், ரோட்டில் 10 ரூபா கடந்துச்சு நம்ம எடுப்போம்ல, அந்த மாதிரி அவ கதை. சரியா? அவளுக்கு காசு 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 காசு. கொஞ்ச நாள் வியூஸ் இந்த ட்ரெண்ட் ஆகணும், ட்ரெண்ட் இப்போ காசு, அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. இப்போ அந்த அவள் வழியில் நாங்கள் வரோம், நாங்கள் வளர்றோம், அது அவளுக்கு பிடிக்கல. அவள் கூட ஆடலாம், மித்தவங்க கூட ஆடக்கூடாது. அவள் சொல்கிற விஷயம் நாங்களாம் செய்யணும். ஏன்னா அவளுக்கு உள்ளே போயிட்டு வந்த பொண்ணு, அவள் லாயருக்கு சில விஷயங்கள் தெரியலன்னா அவளுக்கு தெரியுது. அவள் ஓப்பன் டாக்கில் சொல்கிறாள், என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா, என் லாயர் இருக்கான், 10,000 நாய் மாதிரி போட்டேன்னா எனக்கு வேலை முடிச்சுட்டு போகிறான். போலீஸ்கார காசு வாங்குவாங்கள, அப்படி ஆடியோலே சொல்கிறான். என்கிட்ட சொல்ல, நான் ஜஸ்ட் இந்த படத்தில் நடித்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் லைஃப்பில் பார்க்கும்போது எனக்கு பயம். எனக்கு நீ எனக்கு என்ன வேணால் பண்ணு, எங்கள் ஃபேமிலி நீ இருக்கக்கூடாது, எனக்கு அந்த கோவாத்திரத்தை நான் இங்கே வந்திருக்கேன். அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க சார். அவள் மொபைலில் காட்டின விஷயத்த அதை சொன்னேன்ல, அவங்க எல்லாமே அவங்க கொடுத்தாங்களா எப்படி வந்துச்சு நமக்கு தெரியாது. நான் பார்த்தது இருந்ததை நான் சொல்ல முடியும். 100% அடிச்சு சொல்கிறேன் இருக்குது. ஆனால் எப்படி வருது, குரூப் இருக்குது சார். அது எனக்கு ஒரு குரூப் பண்ணால, தேனீஸ்வரனா, நானா, காத்து கருப்பு கலையோட எக்ஸ் ஒய்ஃப், இப்போ அவங்க கூட இல்லைல்ல, அந்த பொண்ணு, நான் 4 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒரு குரூப் போட்டா. நான் சொன்னேன் 1 டே ஆகலை, எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக முடியும்? எனக்கு டவுட். நான் எந்த குரூப்பில் இருக்க மாட்டேன், இந்த ஃபிலிம் இருக்கும்ல அந்த குரூப்பில் இருப்பேன், ஏன்னா கண்டினியூட்டி இருக்கும் சொல்லிட்டு, இல்லைனா அது வெளியே வந்துடுவேன். இந்த மாதிரி டெலெட் பண்ணிட்டேன் நான். அதுக்கும் சொல்கிறேன், இதுக்கு டெலெட் பண்ணேன். அப்படி குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, மக்கள் பார்வை சித்ரா மேடம் வந்த என்ட்ரி எப்படின்னா, இவங்களாம் என் பேச்சு கேட்கல. அப்புறம் மக்கள் பார்வை சித்ரா மேடம் நான் எப்படி சந்திச்சேன்னா, நான் கார்த்தி திவ்யா லைவ் போடுறோம் எங்கள் ஆஃபீஸில் போடும்போது, அங்கே மக்கள் பார்வை சித்ரா மேடம் கமெண்ட் பண்ணுறாங்க, திவ்யா ஒழுங்காக இருந்துக்கோ, தப்பு பண்ணாது ஏதோ பண்ணும்போது, ஐயோ கார்த்தி இங்கே பாடுறா, மக்கள் பார்வை சித்ரா வராங்க. உடனே ஃபோன் பண்ணுறேன், யாருக்கு? தேனீஸ்வரனுக்கு. தேனீஸ்வரன், நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எடுத்தோல கண்டென்ட் அது ப்ரைவேட்டில் போடுறா, மேடம் பார்க்குறாங்கடா, பிரச்சனையாயிருடா, நான் உள்ளே போயிடுடா, புலம்புறான். பொண்ணு அவன் ப்ரைவேட்டில் போட்டுறான். அவன் திட்டுறான், எதுக்கு? நான் தான் காசு கொடுத்து தான் நான் அவன்கிட்ட பண்ணேன். இல்லை போடுறா, நான் சொல்கிறது செய்கிறேன், நான் அடிச்சிருவேடா அப்படி பேசுகிறீங்க அவங்க. அது ஒன்று. இன்னும் நாங்கள் கார்த்திக் கூட இருந்தோம் சேலமணியில் கண்டென்ட் பண்ணும்போது, ஸ்ரீவியில் இப்போ அரெஸ்ட் ஆன இடத்துல அங்கே இருக்கும்போது அங்கே இதே மாதிரி தான் கார்த்தி சொல்கிறா, மக்கள் பார்வை சித்ரா மேடமுக்கு மட்டும்தான் பயப்படுவான், வேற யாருக்கும் பயப்பட மாட்டா சொல்லிட்டு அது ஒரு கிளிக் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி அம்மாவோட போனோடனே வேற யார்கிட்ட நான் கேட்க முடியும்? போலீஸ்கிட்ட போயாச்சு, எஸ்பி மேடம்கிட்ட போயாச்சு, கிரைம் பிரான்ச்சில் போயாச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. 4-5 நாள் இதே எனக்கு பொழப்பு இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? மக்கள் பார்வை சித்ரா காலில் வந்துச்சு, நான் லைவ்ல கேட்குறேன், எனக்கு நம்பர் வேணும், சுகந்தி தேனியோட நம்பர், இல்லைன்னா ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும் எனக்கு. அந்த வீடியோ டெலெட் இப்போ வரைக்கும் டெலெட் ஆகலை அது. ஸோ அது வேணும், நான் என்ன பண்ண முடியும்? அப்போ தான் மக்கள் பார்வை சித்ரா மேடம் ஃபோன் எடுக்கலை எனக்கு. என்ன அவங்களும் இந்த மாதிரி தான் இருப்பாங்களோ, சும்மா பேருக்கு சோஷியல் சர்வீஸ் சொல்கிறாங்க, என் மைண்டில் அப்படி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஃபோன் எடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அவங்க சொல்கிறாங்க, ஓகே நான் பண்ணுறேன், செய்கிறேன், எனக்கு ஒரு கண்டென்ட் போடு, இந்த மாதிரி அவள் என்னென்ன பண்ணுறா, எனக்கு ஹெல்ப் வேணும் சொல்லி. அப்போ தான் நான் கண்டென்ட் போடுறேன். அதுக்கப்புறம் நான் மொத்தமே ஒரு 4-5 வாட்டி தான் பேசியிருப்பேன் மேடம்கிட்ட. அப்புறம் 2-3 விஷஸ் பண்ணியிருப்பேன். இந்த ரிபப்ளிக் டே வந்துச்சு அந்த மாதிரி. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீ அமைதியாயிரம், ஒன்றும் பண்ணாது. ஏன்னா ஸ்டேஷனில் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க, அடிச்சு போடு, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஏன்னா யூடியூபர் அப்படி பார்க்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, அசால்ட்டாக விட்டாங்க. மக்கள் பார்வை சித்ரா மேடம் அப்படி பண்ணாத, நீ
பண்ணனா க்ரைம் ஆயிரும். நாங்கள்லாம் சர்வீஸ்காரங்க, சோஷியல் பண்ணுறோம், நாங்கள் பண்ணால் அது வேறு, நீ பண்ண வேறு, உன் லைஃப் ஸ்பாயில் பண்ணாத. அவங்க ஒரு காரணம் தான் அமைதியாக இருந்தேன். பட் அவங்க பண்ண ஒரு விஷயம் நல்லா தான் இருக்குது. இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் அத்தனை விஷயம் வந்திருக்கு. இன்னொரு விஷயம், எனக்கு அவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டாங்க. அன்றைக்கே போலீஸ்காரங்க பண்ணியிருந்தா நான் எவ்வளோ பிரச்சனை எனக்கு இருந்திருக்கு. நான் அதுக்கு உங்க பார்வையில மக்கள் பார்வை சித்ரா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்க. ஆனா திவ்யா கள்ளச்சி அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம நேர்காணலே கேட்குறப்ப இப்படியெல்லாம் நடந்திருக்கே, இதுக்கு என்ன பதில் சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இந்த வீடியோவே மக்கள் பார்வை சித்ரா தான் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே. அது 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 டோட்டலாக இது என்ன, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் நடந்தது வேறையா இருக்கே. நான் அதான் சொல்கிறேன், ஒரு பேருக்கும் ஒரு கண்ணோட்டம். அது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யா வந்து சித்ரா மேடமோட ஃப்ரெண்டு, கார்த்தி வந்து சித்ரா மேடமோட ஃப்ரெண்டு, அவங்களாம் ஒரு குரூப்பு நிறைய. அது உங்களுக்கு தெரியாதா? இல்லை, எனக்கு தெரியாது. எனக்கு இவங்க செட்டே தெரியாது. நான் புது என்ட்ரி ஆகிட்டு தான் ஹர்ட் ஆகிட்டு இவங்க உட்காந்து பேசுகிறேன் நான். இப்போ இதில் மெயின் என்னன்னா, எனக்கு மக்கள் பார்வை சித்ரா மேடம் என்னோட எடுத்து வெளியே போட்டாங்க. அதை எத்தனை பேரும் பார்த்தாங்க. ஸோ அதில் வந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். நான் அவங்களுக்கு இல்லை, நியாயத்தில் மக்கள் பார்வை சித்ரா ஒரு நேரான நபர் இல்லையே அப்படிதான் இப்போ சொல்கிறாங்க. பட் அது நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ விசாரணை நடக்குது. இப்போ விசாரணையில் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு மேட்ரிமோனியல் ஸ்கேமில் மாட்டி குண்டாஸ் ஆக்டில் வந்து கைதான ஒரு பெண், பெற்ற மகள், அவங்க நடிகை ஸ்ருதி. அவங்கள தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவங்க சினி ஃபீல்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்க படம்லாம் நடிச்சிருக்காங்களா? அது வெளியே வந்தது இல்லையா? அந்த ஆடி போனா வெளியே வரல. பட் ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, ஆன பிறகும் எப்படி நீங்க நம்புறீங்க? எனக்கு இவங்கள பத்தி தெரியாது சொல்லிட்டேன். அவங்க பாஸ்ட் தெரியாது. இப்ப நடந்தது இப்ப தெரியுதா? இப்ப எனக்கு தெரியுது இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் வந்து பாஸ்ட் பத்தி பேச மாட்டேன். ஓகே. இப்ப வந்து சின்ன குழந்தை மேல கை வச்சால அவளை சிறப்பால அடிக்கணுமா இல்லையா? மக்கள் தான் எல்லாமே காரணம். இல்ல அது மாதிரியான சம்பவம் வந்து அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நீங்க இருக்கிறப்பவே நடந்துதா இல்ல எப்படி நீங்க பாத்தீங்களா? நான் தான் சொல்றேன், நான் அந்த விலகுனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி சில கிஸ் கொடுக்கறது, ஊட்டி விடுறது, பக்கத்துல உட்கார்றது, நான் எஸ் எ டீச்சரா இருந்தேன். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை ஆனா அதுல ஒரு தவறு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது. அப்பவே கேட்டிருக்கலாமே, இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு கேட்டிருக்கலாமே. கேட்டேனே, கேட்காம இருப்பேன். நான் தான் குரல் கொடுக்கல, இந்த மாதிரி நடந்திருக்கு நான் யாருமே கேட்கலையே. லைவ்ல போடுவேன், கண்டென்ட் போட்டிருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றேன். அப்பதான் மக்கள் பார்வை சித்ரா மேடம் அவங்க என்னோட போடும்போது தான் கொஞ்சம் வெளியே போச்சு. அதுக்கப்புறம் அவள் ஓவராக பண்ணா, திவ்யா ரொம்ப ஆடிட்டா. அப்போ இவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துடுச்சு. ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் வந்து நான் அவங்கள்ட்ட கான்டாக்ட் வைக்கல. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்வேன், அவங்க நான் 1 மணிக்கு அரெஸ்ட் ஆகுறாங்கல்ல, மார்னிங் எனக்கு கால் வருது. யார்கிட்ட? மக்கள் பார்வை சித்ரா மேட்டேன். இது யார்கிட்ட நான் சொல்லலை, வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ வந்து விருதுநகர் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல, அதுக்கு நான் எஃப்ஐஆர் போட சொல்கிறேன். எங்கே இப்போ எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, இவங்களெல்லாம் தூக்கிடுவாங்க, விசாரணை பண்ணுவாங்க, நீ பொறுமையாக அமைதியாக இரு, இதுக்கு நீ போராட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது மட்டும் சொல்லிட்டு நான் கூப்பிடும்போது விருதுநகர் நீ வா, இல்லை நான் உன்னை பிக்கப் பண்ணிட்டா கேட்டாங்க. இல்லை மேடம், எனக்கு இங்கே ஜஸ்ட் பக்கம் தான், நான் தனியாக வந்துடுறேன், நீங்கள் அப்படி தானே வருவீங்க, நான் இப்படி வரேன், அந்த ரூட் அப்படி இருக்குது. பார்த்தா இவங்க ஸ்ரீவில தான் இருக்காங்க, எனக்கு தெரியாது. நான் என்னோட லைவ் முடிச்சுட்டு வர்றேன், ஃப்ளாஷ் நியூஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, திவ்யா இதாயிடுச்சு அதாயிடுச்சு சொல்லிட்டு. அப்போ பார்த்து சித்ரா மேடம் உள்ளே இருக்காங்க. பட் ஒரு நல்ல விஷயத்தில், கெட்டதுலேயே ஒன்று நல்லா நடந்திருக்கு. ஏன்னா சித்ரா மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, வெளிச்சத்தில் அத்தனையோ வந்திருக்கு. இப்போ இந்த நிறைய யூடியூபர்ஸில் அகேன்ஸ்டாக பேசுகிறாங்கல்ல, அன்றைக்கே பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. சித்ரா அவங்களையும் சேர்த்து எதுக்கு அரெஸ்ட் பண்ணோம்? நான் ஒன்று சொல்லிட்டா, ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம 2 பேர்னா நீங்களும் எனக்கு எஃப்ஐஆர் கொடுப்பீங்க, நானும் உங்க மேலே போடுவேன். அவங்க பண்ணது வேற, இவங்க பண்ணது பேட் வேர்ட்ஸ் பேசியிருப்பாங்கல்ல, ஹர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஏதோ பண்ணியிருப்பாங்க, அந்த செக்ஷனில் போடுவாங்கல்ல. நான் அப்படியே விட்டுருவேன். ஆமாம் அப்படி பயந்து இல்லையே, அவள் அந்த மாதிரியா இருக்கா திவ்யா? ஸ்டேஷனில் சிரிக்கிறா, நம்மளே என்ன பண்ணுவோம், அழுவோம், கதறுவோம், மூஞ்சி மூடுவோம். அவள் அப்படி எப்படி சிரிக்கிறா? இல்லை தெரியலையா? அதுவும் சித்ரா மேடம் தான் சொன்னாங்களாம், பண்ண சொன்னா. ஏன் சரி ஓகே, நான் உங்களுக்கும் திவ்யா அவங்களுக்குமான அந்த ஒரு கிரட்ஜ் இருக்கு இல்லையா, ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து மக்கள் பார்வை சித்ரா யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் வந்து அவங்க நான் குறை சொல்ல வரல, எங்கேயோ சொல்லவும் மாட்டேன். ஏன்னா கவர்மெண்ட் உங்க பார்வைக்கு அவங்க நல்லவங்க இல்லை, நியாயக்கா போராடுற மாதிரி இருந்தாங்க. என்னோட விஷயம் வெளியே கொண்டு போராடுற மாதிரி தான் இருந்தாங்க, போராடல இருந்தாலும் வெளியே வந்திருக்குல்ல. நான் இங்கே உட்காந்து யார் காரணம்? சித்ரா மேடம் தான். திவ்யாவா? சித்ரா தானே. இல்லைன்னா திவ்யா என்ன இருக்கும், ஏன்னா வேற மாதிரி கொண்டு போயிருப்பாள். நான் ஒருத்தி எஃபெக்ட் ஆயிருப்பேன்ல, யார்ட்டும் சொல்லாமல் இப்படி பண்ணிகிட்டே இருந்தா நான் ஸ்ட்ரெஸ் ஆகி, சரி நீ சொல்கிறத நான் பண்ணுற போயிட்டேன்னு என்ன இருக்கும்?
அந்த சூழ்நிலையில கொண்டு வர வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்களே சித்ரா. அவங்க ஃப்ராடோ நல்லதோ கெட்டது எல்லாத்துக்கும் முக்கியம் கிடையாது. ஏன் விஷயத்தை எப்படி இப்போ நான் இங்கே வந்து பேசியிருக்கேன், எத்தனை பேர் வந்து பேசாமல் இருக்காங்க. காரணம் என்ன? அவங்க ஃபேமிலி பார்க்குறாங்க. எனக்கு ஃபேமிலி இருந்தால் நான் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா வந்து அடுத்தது அவங்க உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் எனக்கு ஆபத்து. அந்த ஆடியோவில் இருக்குது. ஆகாஷ் அவன் யார்? அவனை விசாரிங்க. அவன் ஏன் விசாரிக்காமல் இருக்கீங்க? அந்த பையனுக்கு நான் 16 வயசு நினைக்கிறேன். அவனும் பண்ணியிருக்கான், ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், மிரட்டி வாங்கியிருக்கா காசு. இல்லை நான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணல. நான் அந்த வீடியோ அன்றைக்கே டெலிட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் எவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் டெலிட் பண்ண, அது டெலிட் பண்ண வைக்கணும். அதுக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ். இப்போவும் பாருங்கள், யார்கிட்ட நான் கேட்க, போலீஸ்கிட்ட போயாச்சு, உங்கள்கிட்ட வந்தாச்சு, சித்ரா மேன்ட்ட போயாச்சு, வேற யார்கிட்ட எஸ்பிட்ட போயாச்சு, வேற யார்கிட்ட போகணும் நான். இப்போ என்ன தெரியுமா எல்லாம் சொல்கிறாங்க, அவள் உள்ளே போனால் வெளியே வந்துடுவா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதான் சொல்ல, சட்டத்தில் படிக்கிறாங்கல்ல, அவங்க படிக்கிறாங்க. இவ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வெளியே வர்றது தெரியும், உள்ளே போகிறது தெரியும், ட்ரெண்ட் ஆகும் தெரியும், எல்லாமே தெரியும். என்ன தைரியத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க? அவங்க பின்னாடி யார் இருக்கா? அவங்க அம்மா தான் மெயின் காரணம். யாரு? வளர்த்தம்மா. நீ எப்படினாலும் போ, உனக்கு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் வீட்டில் என்ன 10 நாள் வைப்பீங்களா? அதுக்கப்புறம் என்ன துரத்துவீங்களா? அது யார் வீட்டில் வச்சுப்பாங்க? அவளே வச்சுப்பீங்களா? அதே மாதிரி தான் அவங்க வீட்டில் நீ வெளியே சம்பாரிச்சிட்டு வா. என்ன இல்லை, நல்லா படிச்சிருக்கதா சொல்கிறாங்க, எம்எஸ்சி பட்டதாரி இந்த அப்படின்ற. காலத்தை படித்தவங்களுக்கு வேலை இருக்கா? அழகாக இருந்தால் வேலை இருக்கா? டேலண்ட் இருக்கா? நம்ம இந்தியா பாப்புலேஷன் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ இருக்குது, படிக்கலாம், ஆனால் வேலை இல்லை. பிஸ்னஸ் பண்ணுங்கள், அந்த டேலண்ட் வேணும். அந்த நம்பிக்கை இல்லையே யாருக்குமே. ரிஸ்க் எடுக்க விரும்பல, எதுவுமே இல்லை. இவளுக்கு எதுவுமே, இவளுக்கு டேலண்ட் வந்து புரியுதா, ஃப்ரீயாக நைட்டு என்ஜாய் பண்ணலாம், சரக்கு அடிப்பா. அந்த சரக்கு அடிக்கும் போதே சொல்கிறாள், கார்த்தி எனக்கு சரியாக பண்ணலையாமா, அது அந்த சின்ன பிள்ளைங்க நான் பண்ண சொன்னேன்னா நல்லா இருந்துச்சான், திருப்தியாக இருந்துச்சு. எல்லாம் கார்த்தி பண்ண தப்பான். கார்த்திக் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்குது, சரிங்களா? இப்படி பண்ணலாமா? அது சின்ன குழந்தைய பண்ணால் அவளை செருப்பால் அடிக்கணும். அவள் வெளியே வந்தால் நான் விட மாட்டேன், செருப்பாலே அடிப்பேன் நான். ஏன்னா அடித்தாலும் வந்து கேஸ் ஆகாதா? இப்போதான் தெரியும் எனக்கு, சுற்றி வளைச்சு. அப்பயே தெரிஞ்சு நான் அடிச்சிருப்பேன். மக்கள் பார்வை சித்ரா மேடம்காக தான் அமைதியாக இருந்தேன். ஆனால் விட மாட்டேன். சட்டத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாதுல்ல. அப்புறம் எத்தனை குழந்தைங்க போனாலும் பரவாயில்லையா? அப்படி தானே இருக்குது. நான் பொறுமையாக தான் இருந்தேன். பட் நான் கெட்டதோ ஒரு நல்லது நடந்திருக்கு சார். இப்போ 4 பேர் தான் கைதாயிருக்காங்க இல்லையா? இதுல வேற யார் யாரெல்லாம் கைது செய்யப்படுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, ரவுடி பேபி, சூர்யா, இவங்க. நான் என்ன சொன்னேன், அவங்க கூட ஆல்ரெடி உள்ளே போயிட்டு வந்தாச்சு, வார்னிங் கொடுத்துட்டு வந்தாச்சு. அவங்கெல்லாம் 20+, 30+. அவங்கள இதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய என்கிட்ட கேட்டாங்க. அவங்க ஆறக்கு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா வந்து இவங்க சின்ன பிள்ளைங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நிறைய பெரிய தண்டனை இருக்கும். 16 to 20 years இருக்கும். சித்ரா மேடம்க்கு ஒரு விசாரணை தான் இருக்கும்னா அவங்க அந்த ஆக்டுக்கு வரல. ஸோ இவங்கள விசாரணைக்கு ஏன்னா அவங்களும் பேட் வேர்ட்ஸ் பேசியிருக்காங்க, பாஸ்ட் வேறு, இப்போ ப்ரெசிடென்ட்டோட எஃப்ஐஆர் பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரி செக்ஷன்ஸில் ஆட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை இருக்கலாம். இல்லைன்னா அவங்க பேசிட்டு கிளியர் பண்ணி வெளியே வந்தால் ஓகே. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ நிறைய பேர் அதான் சொல்கிறேன். அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸில் இருக்குது, நான் பார்த்தது தான். பட் வச்சுட்டு என்ன பண்ணுறது? அவங்க வந்து ஏதோ பண்ணாங்களா? சின்ன பிள்ளைங்க கூட இருந்தாங்களா? பெரியவங்க யார் கூட இல்லையா? அவங்க தனியாக தான் விதவுட் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அது வந்து அவங்களோட பர்சனல், இல்லைன்னா தெரியல. இன்னும் நிறைய விசாரணை நடக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சித்ரா மேடம் எஃப்ஐஆர் போட்டாங்க, அப்போ தான் இந்த விஷயம்லாம் வெளியே வந்திருக்கு. ஸோ திவ்யாவோட வேலை என்ன தெரியுமா? நான் மட்டும் உள்ளே போகக்கூடாது. சிக்கா, சூர்யா, ரவுடி பேபி, சித்ரா, அத்தனை பேர் உள்ளே போடணும். கார்த்தி, எனக்கு வந்து ஆகாஷ் இருக்கான். அவனை பிடிச்சா, பர்சனலாக பிடிச்சா மட்டும்தான் ஃபுல் டீட்டெயில் தெரியும்னா A to Z அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா என்னை தூக்கணும் வரைக்கும் சொல்கிறான், சேலமணியை கொல்ற வரைக்கும் போகிறான். அப்போ கார்த்திக் கை கால் வெட்டுற வரைக்கும் போகிறான்னா யோசிச்சு பாருங்க. ஸ்டார்ட்லேருந்து எண்ட் அவனுக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். ஏன் அது அவனை விட்டாங்க தெரியல எனக்கு. அதான் டவுட்டு. இன்னொரு பையனை ஆனந்த், அவனை உள்ளே பிடிச்சி வச்சாங்க. அவன் என்னன்னா ரூம்குள்ளே உட்காருவான், டிவி பாப்பா, நல்லா சாப்பிடுவான். அவனோட வேலை என்ன தெரியுமா? அங்கங்கே மைக் செட் போட்டு வந்துடுவான். அந்த மாதிரி பையன். அவன் நல்ல பையனாக தான் இருந்தான். அவனை பார்த்தோன்னே இந்த பையனுமா ஷாக் ஆகிட்டேன்னா, அவன் வேற, அவன் கருப்பாக சுருட்ட முடியா இருப்பான். நல்லா அவனும் ட்ரிங்க்ஸ் அடிப்பான். ஆனால் 16 வயசு தான் அந்த பையனுக்கு. அவனும் செஞ்சிருக்கா இதில். இவ்வளவு நேரம் எங்களோடு மனம் திறந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.